உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், மாணவ மாணவிகளே வணக்கம். பிரதர் சிஸ்டர், தோல்வி, படிப்பில் தோல்வி வந்தால் இது பெரிய விஷயமே இல்லை. இப்பெல்லாம் தாத்தா பாட்டி உட்காந்து படிச்சுக்கிறத பார்க்கல நீங்கள். படிப்பு நம்மளுக்கு ஒரு பயிற்சி, ஒரு அறிவுதான். இதெல்லாம் பார்த்து மரணத்தை தேடலாமா சொல்லுங்கள்? ஒரு மார்க்குக்கு பயந்துக்கிட்டு சாகலாமான்னு கேட்குறேன். மாணவ மாணவிகளை கிரிக்கெட்டில் தோல்வி அடைகிறாங்க. அவங்களாம் ஏன் சாகலை? உங்களை 100 பேர் பார்த்து சிரிப்பாங்க. கிரிக்கெட்டு வீரர்களை உலகமே பார்த்து சிரிக்குமே. வைகிறாங்களா? எப்படிலாம் வைகிறாங்க? அப்போ அவங்களாம் சாகலையே. அரசியல்வாதி தோற்று போகிறாங்க, அவங்களாம் சாகலையே. ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க? உலகத்தில் எத்தனையோ தொழில் இருக்கு. படிக்காதவங்களாம் வாழலையா? படிக்காதவங்களாம் 10 பிள்ளை பத்துருக்காங்க. சரிங்களா? படித்தவங்க 2 பிள்ளை பெறுறதுக்கு பயப்படுறாங்க. புரிஞ்சுக்குங்க மாணவ மாணவிகளே. படித்த மாணவ மாணவிய ஃபோன்பே, பேடிஎம், கூகுள் பே இது யூஸ் பண்ண தெரியல. நான் என்னுடைய ஏடிஎம் ஆஃப் ஆகி பேங்க் புக்கே லாக் ஆயிடுச்சு. சரிங்களா? குறைஞ்சது 5-6 வருஷம் அந்த பக்கமே போகல. இப்போத்தான் நான் ஏடிஎம் வாங்கினேன், பேங்க் புக் ஓப்பன் பண்ணேன். கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே 8 நாளில் கற்றுக்கிட்டேன். படித்து எதுவுமே தெரியாமல் இது மக்கள். அப்போ அதை போய் நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டு சாகலாமா? படிப்பு பெரிய விஷயமே இல்லை. எனக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் தோல்வி, ஒவ்வொரு செகண்டும் தோல்வி. என்னை தோக்கடிச்சவங்க தான் வருத்தப்படணும். நான் எதுக்கு வருத்தப்படணும்? நான் அந்த வாழ்ந்து தான் இருக்கேன். 1990 ஒரு தோட்டம் நாங்கள் வாங்குகிறோம். அந்த தோட்டத்துக்காரர் கையெழுத்து போகிறோன்னு ஓடிவிட்டார், ஊரை விட்டு ஓடிவிட்டார். 3 வருஷம் கழிச்சு வந்து அந்த தோட்டத்தை திருப்பி அவரே வாங்கிக்கிட்டாரு. இதெல்லாம் சதி.